ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்றைக்கி காலையில் மார்னிங் டிஃபன் என்னென்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். சின்ன வீடியோ தான், குட்டி வீடியோ. என்ன காலைல சாப்பிட்டோங்கிறத மட்டும் சொல்கிறேன். நாங்கள் இன்றைக்கி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி கெஸ்ட்டெல்லாம் வந்திருக்காங்க. ஊர்லேருந்து எங்கள் அண்ணன் பசங்க வந்திருக்காங்க. அதனால் நான் காலையில் நூடுல்ஸ் செஞ்சேன். எப்படி செஞ்சேங்கிற ஒரு சின்ன ரெசிபி பார்க்கலாம். முதல்ல சுடுதண்ணி தண்ணி ஊற்றி அது மேலே நூடுல்ஸை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா வேக வச்சுட்டேன். அது கொஞ்சம் வெந்ததும் லைட்டாக நீங்கள் நசுக்கி பார்த்திங்கனாலே தெரியும், வந்துடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நல்லா வடிகட்டி விட்டுட்டேன். வடிகட்டியாச்சு, கொதிச்சு வந்துருச்சு. இதில் நான் வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு என்கிட்ட அவ்வளோதான் காய் இருந்துச்சு, வேறு எதுவும் இல்லை. அதனால் இதை மட்டும் போட்டு செஞ்சிடலான்னு ரெடி பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் இருக்குது. அவ்வளோதான், மேகி நூடுல்ஸ் வெந்துருச்சு. எடுத்து நம்ம வடித்து விட்ருவோம். வடிச்சு விட்டு வச்சுட்டு இது ஒரு பக்கம் கொஞ்சம் ஆறட்டு. நம்ம ஆயில் ஊற்றுனால நல்லா உதிரி உதிரியாக வரும். அதுக்காக தான் இதை ஆற வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த இதை பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடலாம். ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். ஊற்றி நல்லா அப்படியே பொரித்து எடுத்துடலாம். இதை முட்டை அவ்வளோதான், பாருங்கள் எப்படி பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். அதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நான் அதுக்கு போடுறதுக்கு மசாலா கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் போடல. கொஞ்சமாக மஞ்சத்தூளும் எடுத்துருக்கிறேன். இது முட்டை நான் பொரித்து எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம முட்டை பொரிச்சோல்ல, அதே கடாயிலேயே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்குவோம். ஆயில் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். ஆயில் மட்டும் கூட 2 ஸ்பூன் சேர்த்து ஊற்றுங்க. நூடுல்ஸுக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், பீன்ஸ் கேரட்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிடலாம். உங்கள்கிட்ட சாஸ் ஏதாச்சும் இருந்தால் ஊற்றுங்க. என்கிட்ட டொமேட்டோ சாஸ் மட்டும் தான் இருந்தது. அதை மட்டும் ஊற்றிட்டு, அதுவும் கொஞ்சம் தான் இருந்தது, அதை மட்டும் ஊற்றிட்டு நான் இன்றைக்கி தான் பொள்ளாச்சிலேருந்து வந்ததுனால எதுவுமே இல்லை, காய் எதுவுமே இல்லை, வீட்டில் இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி செய்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. இனி அந்த நூடுல்ஸை போட்டு நம்ம கிண்டி எடுத்துருவோம். இது முட்டையை போட்டு ஒரு கிண்டு கிண்டு. ஏன்னா அந்த மசாலாவோட நீங்கள் முட்டையை போட்டிங்கன்னா முட்டையில் மசாலா பிடிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்போவுமே முதல்ல போட்டு கிண்டிடுவேன். அதுக்கப்புறம் நூடுல்ஸை போட்டு நல்லா கிண்டி எடுத்துடலாம். அது நான் அதிகமாக அளவு செஞ்சதுனால கடாயே கொஞ்சம் பெரிய கடாய் தான், ஆள் நிறையா இருக்கிறனால நான் கொஞ்சம் அதிகமாக அளவு செஞ்சேன். அதுதான், மேலே நம்ம மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக இடித்து போடுங்க, சூப்பராக இருக்கும். அப்போவே நம்ம உரலில் லைட்டாக தட்டி போட்டு இறக்கியாச்சு. அவ்வளோதாங்க, நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரெடி தட்டில் எல்லா தட்டிலையும் போட்டு சாப்பிட வேண்டியதான். ஆனால் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்றப்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். எல்லா தட்டிலையும் போட்டாச்சு. எல்லோரும் நாங்கள் இனி சாப்பிட போகிறோம். காலையில் எனக்கு இதுதான் டிஃபன். இன்றைக்கி மத்தியானம் நான் சிக்கன் செய்ய போகிறேன். சிக்கன் செய்யலான்ட்டு இருக்கிறேன். அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்புறமா அப்லோட் பண்ணி விடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you நெக்ஸ்ட் வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.